திரு அண்ணாமலை அவர்களை பத்தி நம்ம ரொம்ப நாளா ஈவன் சொல்ல போனா நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து அவரை பத்தி நம்ம பேசியே ஆகணும், பேசணுங்கிற ஆசை ஒரு தீராத காதல்னு கூட சொல்லலாம். அவரை பத்தி நம்ம பேசியே ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நிறைய கண்டென்ட் அண்ட் டேட்டாஸ் தான் நம்ம தேடி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். பட் என்னமோ ஒரு காரணம் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்குள்ள மட்டும் நம்ம போகாமலே இருந்தோம் ரொம்ப நாளா. எதனால தள்ளி போச்சுங்கிறதுக்கான காரணம் எனக்கு இன்ன வரைக்கும் பிடிபடல. ஒரு ஸ்ட்ரெயிட் அவே டு த பாயிண்ட், ஒரு அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பாஜகவோட ஃபேஸ் மாறி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம உள்ள போக வேணாம். கண்டிப்பா ஒரு வைப்ரேஷன் பாஜகக்குள்ள வந்திருக்கு. ஒரு கட்சியில மக்களுக்கு இடையில மத்தியில கூட ஒரு எழுச்சி கூட இருக்குன்னு கூட வச்சுக்கலாம், அக்செப்டட். பட் டீப் கிரவுண்ட்ல அவங்க டிராவல் பண்ணிருக்காங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான், யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப் டு சக்சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எப்பயுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்பர் 1 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மார்க்கெட்டிங் கிங்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். அவரை மாதிரி ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணி ஒரு இமேஜ் பில்டப்ஸை கொண்டு போக முடியாது. கிட்டத்தட்ட அதோட காப்பி கேட் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஏன் இந்த டாபிக்கை திருப்பி எடுத்து பேசுறோம்னா, அவரோட அநேகமாக நம்ம இந்த வீடியோவை வெளியிடக்கூடிய நேரத்தில் அவரோட மாநில தலைவர் பதவி மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். இன்னொரு டேர்ம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நிறைய லாபிஸ் போயிட்டு இருக்கு. கட்சியோட மோஸ்ட் சீனியர்ஸ் அவங்க எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா அடிமட்ட தொண்டர்ல இருந்து அவர் டிராவல் ஆகல, கட்சியினால எங்கேயோ இருந்து ஒரு புடுங்கி வைக்கப்பட்ட ஒரு மரமாக தான் அண்ணாமலை இருக்காரு. ஆணி வேர்களாக ஒரு மரத்துக்கு ஒரு ஆணி வேராக ஒரு இயக்கத்துக்கு உழைத்தவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படலன்னு சொல்லி தமிழக பாஜக பல முன்னணி தலைவர்கள் இன்க்ளூடிங் திரு நயனா நாகேந்திரன், தமிழிசைக்கா, எச் ராஜா அவர்கள் இன்னும் ஒரு முறை கூட அவர் மாநில தலைவராக இருந்ததில்ல. டெம்பரரியா அண்ணாமலை அவர்களோட ஆப்சன்ஸ்ல ஒரு 3 மாசம் இன்ட்ரீம் பிரசிடென்டா தான் இருந்தார் தவிர ஒரு ஃபுல் டைம் பார்ட்டி பிரசிடென்டா இல்ல. ரொம்ப ஃபியூரியஸான ஒரு ஆள் திரு எச் ராஜா அவர்கள். ஸோ இருந்தாலும் திரு அண்ணாமலை அவரோட ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரொஜெக்ஷன் தான் எல்லாத்தோட கண்ணையும் உறுத்துற விதம். அவர் செய்தியாளர்களும் சரி அரசியல்வாதிகளை தலைவர்களை ஹேண்டில் பண்ற ஒரு விஷயம் டிராமாட்டிக்கலி பயங்கர. அது தமிழக அரசியலுக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது. எச் ராஜா அவர்கள் இது மாதிரியான ஒரு அரசியலை தான் அவர் எப்பயுமே முன்னெடுப்பாரு. தடாலடியாக அவரோட வார்த்தைகள் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அண்ணாமலை எங்க டிவியேட் ஆறார், உள்ள வந்தோன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே ஒரு யங் பிளட் பாஜகக்குள்ள பாயுது. ஆல்மோஸ்ட் எல்லா டாப் லீடர்ஸ் அப்போதைக்கு இந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாமே சைட்லைன் பண்ணப்படுறாங்க. ஆனா அதுல நம்ம ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு, எனக்கு பர்சனலா நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் அவர் கேடி ராகவன் அவரை கட்சிக்குள்ள தலைவராக பதவி ஏற்ற புதுசுல அவர் இம்மீடியட்டா அவர் அடிச்ச ஒரு விக்கெட் கேடி ராகவன் அவர்கள். எனக்கு அவரை நேரடி பழக்கம்லாம் நமக்கு கிடையாது, அவ்வளவு பெரிய ஆள நம்ம கிடையாது. பட் அவரோட டிபேட் ஷோஸ் ரொம்ப டீசென்டா பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவரை நம்ம இன்னைக்கு சமீபத்தில் டிபேட் ஷோல அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். அவர் அவங்க சைட்லைன் பண்ண ஒரு விதம் இருக்குல்ல, ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி அவரோட இமேஜை கிரியேட் பண்ண, அது கண்டிப்பா அவரா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மார்பிங்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணதாகவும் அவர் தான் அதுல இருந்ததாகவும் பண்ணி அவரோட பேரை டேமேஜ் காலி பண்ணி அந்த மனுஷன் எவ்வளவு ஒரு டீசென்ட் அண்ட் ஜென்டில்மேன் அதை பத்தியான ஒரு ஆர்குமெண்ட் கூட அவர் வெளியே பேசல. அவரா நம்மளை இவ்வளவு கேவலப்படுத்தி வெளியே அமுச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு அந்த கட்சியில அந்த இயக்கத்துல ஏதோ ஒரு மூலையில தனக்கான அங்கீகாரம் மீண்டும் கிடைக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் பயணம் செய்திருக்காரு. சோ இது மாதிரி அவர் தலைவர்களை சீனியர் லீடர்ஸ் ஓரங்கட்டின ஒரு விதம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். நிறைய அலிகேஷன்ஸ் அவரை சுத்தி இருக்க பர்சன்ஸ் சுத்தியே நிறைய அலிகேஷன்ஸ் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களோட லைம் லைட்டை நம்ம புரிஞ்சே ஆகணும். அவர் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவர் ஒரு பேட்டியை சொல்லியிருப்பாரு, என்னோட மாச செலவு 10 14 லட்சம் வரை என்னோட மாச செலவுகள் ஆகுது, அதுக்கெல்லாம் என்னோட நண்பர்கள் உதவி பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாரு. மக்களே, இன்னைக்கு நம்ம பணம்னு கேட்டா எந்த நண்பர் மாசம் 10 லட்ச ரூபாய் கொடுத்து உதவுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கிட்டே அந்த சாய்ஸை விட்டுறோம். சோ ஒரு லீடருக்கு நீங்க எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் காரணமா அவரை கொண்டாந்து ஒரு லீடரா அப்பாயிண்ட் பண்றீங்க. அவருக்கான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே பிஜேபி சென்ட்ரல்ல இருந்து பண்றாங்க. ஃபண்டு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட அவருக்காக ஒரு ஐடி வார் ரூம் இருக்கு. அந்த வார் ரூமுக்காக வேண்டிய செலவுகள் எல்லாமே பிஜேபி தான் பாக்குது. அதையும் தாண்டி வாராகி கன்சல்டன்ட் ஒரு பிஆர் திரு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு ஏஜென்சி தான்
எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி வாராகி இருக்கும். ஆன்லைன்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பிஜேபியோட தென் மாவட்டங்களை அவங்களோட பிஆர் ப்ரமோஷன் ஒர்க்ஸை கவனிக்கிறது இந்த ஏஜென்சிஸ் தான். ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அண்ணாமலை அவர்களோட பிம்பத்தை வந்து கட்டமைத்து அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா காட்ட முற்படல. அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செலவு இருக்குல்ல, மிக மிக அதிகம். இந்த செலவை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவருக்கோ இல்ல விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளருக்கோ ஒண்ணு வேணாம், டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரையோ எடுத்து வந்து பிஜேபியில வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு போக்கஸ், மீடியா லைம்லைட்ஸ், அட்டென்ஷன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு பிஆர் குரூப், ஸ்ட்ராட்டஜி குரூப், எதை பேசணும் எப்படி பேசணுங்கிற மாதிரியான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதை விட பல மடங்கு இருந்திருக்கும். சோ திரு அண்ணாமலை அவர்களை மக்கள் வந்து பெரிய ஹீரோயிசமா அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வாய்ப்பு எவ்வளவு பேத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. வாய்ப்பு வழங்கப்படாம ஓரங்கட்டி வைக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இதை விட வீரியமா ஒரு கட்சியை முன்னெடுத்து கிராஸ் ரூட் லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு, ஐடியாஸ் நிறைய இருந்திருக்கும். ஆனா ஏனோ பிஜேபி தலைமை அதை செய்யவில்லை. இத்தனை வருஷமா செய்யாம திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் அதை அவங்க செய்யறாங்க. அந்த ஏற்பாடுகளை வந்து அவங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்களுக்கு இது மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பிஆர் குரூப் ஒர்க் பண்றதுக்கோ இல்ல ஒரு மாசமான அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கான கமிட்மெண்ட்ஸை வந்து பிஜேபி கொடுத்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது அவங்க அண்ணாமலைக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இதை விட மிக பிரம்மாண்டமான தலைவர்களை வந்து பிஜேபியில பயங்கரமான ஒரு இமேஜ் பில்டப்போட அவங்க ரைஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான எந்த கட்டமைப்பும் இல்லாம தமிழிசை அக்கா அவங்களோட உழைப்பை வந்து அவங்க கவர்னர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட உழைப்பு அந்த பிஜேபிங்கிற கட்சியை அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி இலை மலருதோ இல்லையோ, ஈழம் மலருதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற அந்த ஸ்லோகனை வந்து பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்ற ஒரு ஒன் மேன் ஆர்மி, சோலோ டைகர்னு வந்து அக்காவை வந்து பெருமைக்குரிய அக்கா, அவங்க பெருமைக்குரிய பெண்மணி. அவங்க பிஜேபியை வந்து அவங்க அளவுக்கு முன்னெடுத்து வளர்த்து சென்ற ஒரு தலைவர் கண்டிப்பா பிஜேபியில இதுவரைக்கும் கிடையாது, இனிமேலும் இருப்பாங்களாங்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். பட் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இவ்வளவு பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பா வந்து அது ஒரு நாள் ஒரு மணல் கோபுரம், அது ஒரு மணல் சிற்பம் தாங்கிறத மக்களுக்கும் ஏன் பிஜேபியோட தலைமைக்கும் புரிவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம்.